சார், தியானத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பது அப்படிங்கிறது மூச்சை கவனித்தல். நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறீங்க, மூச்சை கவனிக்கணும். எடுத்த உடனே நிறுத்துகின்ற பயிற்சி செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விளக்கங்கள் மூச்சை பற்றி சொல்லியிருக்கிறீங்க. இதில் குறிப்பாக இப்பொழுது மூச்சை கவனிப்பது அப்படின்னா எப்படி? இப்போ கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துட்டு மூச்சை கவனிக்குன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமேட்டுக்கு மைண்டு வேறு எதையோ சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு, மூச்சை பற்றி யோசிக்க முடியல. திரும்ப அதே நினைக்கும் போது ஜஸ்ட் அது உள்ளே போயிட்டு வெளில தானே வருது. அப்புறம் அதில் என்ன பார்க்கறதுக்கு என்ன இருக்குது, அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியும்? உண்மையில் மூச்சை மட்டுமே கவனிக்கிறதுனால் என்ன நடக்கும், என்ன தெரியும்? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அதை மூச்சை கவனிக்க முடியலையே, தொடர்ச்சியாக மூச்சை கவனிப்பது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது யுக்தி ஏதாவது இருக்குதா? அது எப்படி பயிற்சி பெறுவது அப்படிங்கிறத பற்றியான ஒரு நீண்ட விளக்கம் தேவை டாக்டர். அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த பூமியில் பறக்கிறோம், எதுக்காக பிறந்திருக்கோம்னு தெரியல. இறந்த பிறகு இறந்து போயிடுறோம், இறந்த பிறகு என்ன நடக்குதுன்னு தெரியல. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை. அமெரிக்க ஜனாதிபதியிலிருந்து சாதாரண குடிமகன் வரைக்கும் எல்லாருக்கும், எல்லா தலைவர்களுக்கும், பிரசிடென்ட்ஸுக்கும், பிரைம் மினிஸ்டர்ஸுக்கும் கூட பிரச்சனை இருக்குது. எல்லா விஐபிஸ்க்கும் பிரச்சனை இருக்கும், எல்லா ஸ்டார்ஸுக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை எப்படி ஜெயிச்சு வெளில வரணும்னு யாருக்கும் தெரியல. அப்போது ஒரு இடமா போகிறாங்க, இந்த மதம் போகிறாங்க, அந்த மதம் போகிறாங்க, ஒரு மதம் மாறுறாங்க, ஒரு கடவுளாக கும்பிட்றாங்க. பல்வேறு வகையான தியான முறைகள் மற்ற முறைகள்லாம் போகிறாங்க. எதில் போனாலும் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனோ சாட்டிஸ்ஃபேக்ஷனோ கிடைக்கல. ஏன்? சரியான பாயிண்ட்டுக்கு போகல. ஒரு ஊருக்கு போகணும், அந்த ஊர் இருக்கிற டைரெக்ஷனில் போனால் அந்த ஊரை பிடிக்கலாம். அந்த டைரெக்ஷனுக்கு நான் வேறு டைரெக்ஷனில் போயிட்டு இருந்தால் அந்த ஊர் எப்படி வரும்? எக்ஸாம்பிள், எந்த ஒரு கண்ட்ரியில் இருந்தும் அமெரிக்கன் கேபிட்டலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. வாஷிங்டன் நீங்கள் போகணும். வாஷிங்டனுக்கு போகிற ரூட்டுக்கு நீங்கள் கரெக்டாக போய்ட்டு வாஷிங்டன் ரீச் பண்ணோம்னா வாஷிங்டன் இருக்கிற ரூட்டுக்கு தான் போகணும். நீங்கள் வாஷிங்டன் இருக்கிற அந்த டிகிரியை விட்டுட்டு டைரக்ஷன் விட்டுட்டு நீங்கள் வேறு ஏரியாவில் போய் சுற்றுட்டீங்கன்னா வாஷிங்டன் எங்கே சுற்றினாலும் வர. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக ரீச் பண்ணணும். இதுக்கு என்ன வேணுமோ கரெக்டாக ரீச் பண்ணுறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. ஆன்சர் கொடுத்துருக்கா கடவுள். ஆன்சர் நம்மளுடைய லைஃப்பில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதுக்கு என்ன சொல்யூஷன்றதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. இந்த சொல்யூஷன் இன்விசிபிளாக இந்த காற்றுல இருக்குது. இந்த காற்றுல இந்த ஆக்வாஷிக் ரெக்கார்டுன்ற ஃபார்மில் இன்விசிபிளாக நம்ம பார்க்குற இடத்துல கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே ஒன்றே இல்லை, பட் இந்த இடத்துல இருக்குது. இதை மூச்சை உணர்வதன் மூலம், இந்த காற்றை உணர்வதன் மூலம் உங்களுக்கு தேவையான எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இது ஒரு இந்தியன் யோகிக் மெத்தடு. இதை புத்தரும் சொல்லியிருக்காங்க, எல்லா மதங்களையுமே சொல்லியிருக்காங்க, மறைமுகமாக டச் பண்ணி சொல்லிட்டு போயிருக்காங்க. தியானத்தில் உலகெங்கும் பல வகையான தியான முறைகள் இருக்குது. சில தியான முறைகளில் சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குது, சில தியான முறைகளில் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்குது. பட் ஒரு தியான முறைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அப்போ யாருக்கு எந்த தியான முறை சரியாகும் அப்படின்னா, வாழ்க்கையில் யாரும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க ஒன்று என்ன பண்ணுவாங்க, பாஸ்ட்டில் இருப்பாங்க, பாஸ்ட் லைஃப்பில் இருப்பாங்க, இல்லை ஃப்யூச்சர் லைஃப்பில் இருப்பாங்க. நம்ம மனம் எல்லா நிமிடங்களுமே பாஸ்ட்டில் இருக்கும், ஃப்யூச்சர் இருக்கும், ப்ரெசென்ட்டில் இருக்காது. இந்த ப்ரெசென்ட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த டைமில் என்ன பண்ணணும் கரெக்டாக வரும். இந்த ப்ரெசென்ட்டில் நம்ம இருக்கிறது நிறைய பேர் பாசிபிள் இல்லை, பட் அது ஒரு தியானத்தின் மூலமாக கொண்டு வர முடியும். அப்போ தியானத்தின் மூலமாக நீங்கள் மூச்சை கவனிக்கும் பொழுது, நீங்கள் மூச்சை எப்படி கவனிக்கணும்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி, நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி, நான் டாக்டர் இளங்கோ, நான் தேர்ட் பார்ட்டியாக இருக்கேன். இப்போ நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறேன். டாக்டர் இளங்கோ வாக்கியன்னா இந்த ஆப்ஜெக்டை பார்த்துட்ருக்கேன். இங்கே நான் வெளில வந்துடுறேன். ஐ ஆம் சீயிங், ஐ ஆம் விட்னஸிங். நான் என்னுடைய இந்த விரலை பார்க்குறேன். இந்த விரலை யார் பார்க்குறாங்கன்னா டாக்டர் இளங்கோ பார்த்துட்ருக்கேன். டாக்டர் இளங்கோ இந்த விரலை பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் மறந்துடுங்க, நீங்கள் XYZ நீங்கள் மறந்துடுங்க. அப்போ உங்கள் மூச்சு வழியாக அப்படி காற்று போகும் பொழுது இந்த மூக்கினுடைய இங்கே தானே காற்று போகும். இந்த நாசிலில் போய்ட்டு இந்த நாசிலில் வரும், இந்த நாசிலில் போய்ட்டு இந்த நாசிலில் வரும், இதை போய்ட்டு இதை வரும், இதை போய்ட்டு இதில் வரும். அப்போ இந்த காற்றை நீங்கள் ஜஸ்ட் பார்க்குறீங்க. நீங்கள் ஒன்றும் இமேஜின்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். எந்த இமேஜின் பண்ணணும், நோ மந்த்ராஸ், எந்த மந்த்ராவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எதுவும் இதுக்காக திஸ் இஸ் யூனிவர்சல். இப்போ மந்த்ரான்னு சொன்னால் மந்த்ராவுக்கு ஒரு பவர் இருக்குது, பட் உடனே அந்த மந்த்ராவுக்கு சொன்னால் இது இந்துசம் சம்மந்தப்பட்டதுன்னு தான், ஒரு இந்து மதம் சார்ந்தது இல்லை. எந்த ஒரு மந்திரமும் எந்த ஒரு மதத்துக்கும் சார்ந்தது கிடையாது. எல்லா மக்களும் பொதுவானது தான்.
ஓம்ன்ற மந்திரத்தை ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு விதமாக உச்சரிக்குது, ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு விதமாக அணுகிறது. அது ஓம்ன்ற மந்திரம் தான். அதே மாதிரி அந்த மூச்சு காற்றை வந்து நம்ம ஜஸ்ட் விட்னஸ் பண்ணும் பொழுது உங்கள் மனம் வந்து அடங்காது, சீக்கிரத்தில் அடங்காது, அது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வெளியில் போனாலும் இப்போ நீங்கள் மூச்சு காற்று திங்க் பண்ணுறீங்க, உடனே உங்கள் கவனம் வீட்டுக்கு போகும். ஸோ திரும்ப ஒரு சூழ்நிலை வரும், அப்போ திருப்பி மூச்சுக்கு வரீங்க. உடனே உங்கள் ஆஃபீஸுக்கு போகும், உடனே ஆஃபீஸுக்கு திருப்பி மூச்சுக்கு வரீங்க. உடனே நீங்கள் யாராவது கடன் வாங்கியிருக்கீங்க, கடன்காரன் கவனம் வரும், ஐயோ பணம் கேட்பாரு கொடுக்கணுமே என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த கவனம் வரும். உடனே அதை விட்டுட்டு திருப்பி கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதற்கு டைவெர்ட் ஆகும். மூச்சை வந்து அடக்க முடியாது, மனதையும் அடக்க முடியாது, அடக்கவும் கூடாது. அதை போக்கில் விடணும். நீங்கள் அதை போக்கில் விடும்போது மூச்சு அதை தேர்ட் பார்ட்டியை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நீங்கள் அந்த பக்கம் வர 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 அந்த தாட்ஸ் எல்லாம் போயிட்டு சைலண்ட்டாக அடங்கிடுவீங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வெளியுமாக வர்ற மூச்சு உள்ளே தெரியும். அது அவுட்வர்டு பிரெத்துன்னு சொல்லணும் இல்லையா? அவுட்வர்ட் பிரெத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூச்சு தெரியும், காற்று போடு வரது இதுக்கு தெரியும். அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அப்படியே ரிவர்ஸ் ஆகி உள்ளே தெரியும். இந்த இன்டர்னல் பிரெத்து வந்து அது யோகி மட்டும் இல்லை, யோகிகளுக்கு மட்டும் தான் தெரியும், சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது. சாதாரண மனிதர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது. அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் பிரெத் மட்டும்தான் தெரியும், இன்டர்னல் பிரெத்து தெரியாது. எப்போ வந்து எக்ஸ்டர்னல் பிரெத் வந்து இன்டர்னல் பிரெத்தாக மாறுதோ வெளில உங்களுக்கு பிரெத்துன்னு தெரியாது. ஆனால் ஐயோ மூச்சு நின்று போச்சு, உயிர் போச்சு, ஒரு டெட் பாடி அப்படிலாம் நினைக்காதீங்க, அப்படிலாம் பயப்பட வேண்டாம், அப்படிலாம் ஒன்றும் ஆகும், உயிர் போகாது. அது உள்ளே திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுதான் கடவுள், உள்கடை உள்ளே வந்து கடந்திருக்கும். உள்ளே கடந்தோம்னா உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ என்னென்னலாம் தெரியாது, என்ன பண்ணணும்னு தெளிவாக தெரியும். உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி யாரோ ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி, யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்கிற மாதிரி, யாரோ வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருந்து உங்களுக்கு கூடவே கைட் பண்ணுற மாதிரி எல்லா பேரையும் அது கொடுக்கும். உங்கள்கிட்ட எந்த கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்காமல், உங்கள்கிட்ட எந்த சேலரியும் எதிர்பார்க்காம, உங்கள்கிட்ட எந்த போனஸையும் எதிர்பார்க்காம, உங்கள்கிட்ட எந்த பெனிஃபிட்ஸையும் எதிர்பார்க்காம அது கொடுக்கும். ஸோ அந்த மூச்சு வந்து கரெக்டாக கவனிக்கும். இது பை ப்ராக்டிஸில் வரும், வர முடியாது, என்னால் முடியாது அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே வரும். பட் நீங்கள் எந்த அளவுக்கு வெளி விஷயங்களை எக்ஸ்டர்னல் மேட்டர்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு வச்சுக்கோங்க, வெளி குப்பைகளை எல்லாம் நீங்கள் உள்ளே எவ்வளோ கூட உள்ளே இன்வார்டாக உள்ளே போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோ கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். பட் அந்த மூச்சை பார்க்க 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 உங்கள் மைண்ட் வந்து குறுகி என்ன பண்ணால் உங்கள் கஷ்டம் போகுமோ அதை உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணணும். அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு என்ன தடங்களாக இருக்கோ அதை எப்படி போக்குறதுன்னு எல்லா கைடன்ஸும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். டிவைன் கொடுக்குறேன், 24 hours கிரெடிட் கொடுக்குறேன். இந்த செலவில்லாத மெத்தடை கற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன். இதுக்காக நீங்கள் நீட் நாட் டு கோ அவுட் சைட் ஆஃப் யுவர் ஹோம். உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் இங்கே வெளியே போகணும். டோன்ட் கோ ஃபார் ஜிம், டோன்ட் கோ ஃபார் எனி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஹவுசஸ், எங்கேயும் வெளில போகலாம். பப்ளிக் கிரவுண்டுக்கு போக வேண்டாம், எங்கேயுமே போகலாம். உட்காந்து உங்கள்கிட்ட இருந்து டிவைனை வர வைக்க முடியும், உங்கள் கொஸ்டின் ஆன்சர் எடுக்க முடியும். அந்த ஆன்சர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப சரியாக இருக்கும், தவறே இருக்காது. பட் இப்போ இந்த மூச்சு பயிற்சி பண்ணும் பொழுது இதுக்கு சில உணவு கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. அப்போ மூச்சு பயிற்சி பண்ணுறாருன்னா ஒரு ஃபுல்லாக நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவருக்கு வர கண்ட்ரோலுக்கும் ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு உண்டான கண்ட்ரோலுக்கும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய கண்ட்ரோலுக்கும் வித்தியாசம் இருக்குது. உணவுக்கும் நம்முடைய மனதைக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. இல்லைன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. இல்லைன்னு சொல்லிட்டு உண்மை மாறிடாது. நாம் சாப்பிடுகின்ற உணவுக்கும் நம்முடைய மனதிற்கும் தொடர்பு இருக்கின்றது. நாம் சாப்பிடுகின்ற உணவுக்கும் நம்முடைய குணாதிசயங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்போ நாம் நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா உணவிலும் சில வகையான மாற்றங்களை நம்ம கொண்டு வர வேண்டும். நான் எப்பயும் சாப்பிட்டு தான் சாப்பிடுவேன், என் கஷ்டம் போகும்னா போகாது. உங்கள் உணவு எந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டால் தேவையில்லாத அன்வான்ட் தாட் ஃபார்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராதோ, தேவையில்லாத அன்வான்ட் நியூசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராதோ, அந்த மாதிரி உணவு முறையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த பயிற்சி நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மனம் ஒருமைப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட கன்சல்டேஷன் கேட்க வேண்டாம், உங்கள் பிரச்சனை நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம். தகுதி இறைவன் உங்களுக்கு தருகிறார். இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுது, இந்த உண்மையை உணர்ந்து லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். இதுதான் நான் சொல்கிறேன். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது. தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.